நல்ல செக்கு செவேன்னு ஆவி பறக்க ஒரு மீன் குழம்பு. யாருக்கு தாங்க பிடிக்காது மீன் குழம்பு? எல்லாருடைய ஃபேவரேட் அப்படிங்கும்போது மீன் குழம்பு தாங்க. அது கேரளா ஸ்டைல் அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாது, என்னோடய ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்புனே மொத்தமாக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணலாமா? கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, 5-6 பல் சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறனாலே சின்ன வெங்காயத்தை, அதாவது இந்த கப்பில் பகுதி கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து தேங்காய் ஊற்றி லைட்டாக வணக்கி மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் வேறு எந்த பொருளும் சேர்த்துறதில்லை. இதை நல்லா வணக்கி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஃபைனாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் போல் சிம்மிலே வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சின்ன வெங்காயத்தை நம்ம வணக்கிறதா, ஆனாலும் மறுபடியும் வணக்கும் போது தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜாரில் 2 பழுத்த தக்காளி, இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கிற தக்காளி போட்டு அதையும் ஃபைனாக அடித்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி இது குழம்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் எல்லாமே கிடைக்கும். இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல சுடுதண்ணியில் போட்டு வைக்கும்போது குழம்புல போடும்போது சீக்கிரமாகவே புளிப்பு இறங்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடாகிறதுக்கு அப்புறமா இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த மீன் போட்டாலும் பிரச்சனை இல்லை. மீன் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்கு செவேன்னு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகு போட்டு கொஞ்சமாக வெந்தய பொடி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். அப்போ சொல்லுவீங்க, ஆமாம் இல்லையா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.